அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். டெல்லியையும் அதை சூழ்ந்திருந்த பகுதிகளையும் முகலாய பேரரசு ஆட்சி செய்து வந்தபோது அவர்களுக்குள்ளே அக்பரினுடைய ஆட்சி காலத்தை குறித்து நிறைய தரவுகள் நமக்கு கிடைக்கின்றன. அவர் அப்போதிருந்த சூழ்நிலையில் சமயங்களுக்கிடையே இருந்த விருப்பு வெறுப்புகளை கடந்து எல்லோரையும் அரவணைப்பது போலே ஆட்சி செய்தால்தான் நம்முடைய ஆட்சியை இங்கே நிலைநிறுத்த முடியும் என்ற எண்ணத்தால் மாற்று மதத்தை சேர்ந்தவர்களையும் அறிஞர்களையும் கூட தன்னுடைய சபையிலே அவர்களுக்கான மரியாதை கொடுத்து தனக்கு நெருக்கமானவர்களாகவும் அவர்களுள் சிலரை இருத்திக் கொண்டார் என்று ஒரு செய்தி வழங்கப்படுகிறது. அந்த அளவில்தான் அக்பருக்கு மிக நெருக்கமான உற்ற தோழராகவும் அறிவுரை கூறக்கூடிய அமைச்சராகவும் பீர்பால் என்றொருவர் இருந்ததை வரலாற்று மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அந்த அளவில் பீர்பாலுக்கும் அக்பருக்கும் அநேக சந்தர்ப்பங்களிலே ஏற்பட்ட அனுபவங்கள் சம்பாஷணைகளையெல்லாம் தொகுத்து அதன் மூலமாக நீதியை போதிக்கும் விதமாய் பீர்பால் கதைகள் என்று ஒரு கதை தொகுப்பும் இங்கே வழங்கப்படுகிறது. பல மொழிகளிலும் மொழிபெயர்த்து குழந்தைகளுக்கான அறிவூட்டக்கூடிய கதைகளாக சொல்லப்படும் இவற்றின் நடுவே நகைச்சுவையோடு கூட நமக்கு புத்தி தெளிவிக்கும் விதமாகவும் நமக்கு அறிவுரை கூறக்கூடிய விதமாகவும் செய்திகள் சேர்த்து சொல்லப்படுகின்றன. அந்த விதத்தில் அக்பரும் பீர்பாலுமாக அவர்களுக்கிடையே நடந்த ஒரு சுவையான சுவாரஸ்யமான சம்பவத்தை தான் இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் பார்க்க இருக்கிறோம். டெல்லி நகரத்திலும் அதை சுற்றியிருந்த பகுதிகளிலும் ஒரு முறை கோடை காலத்திலே கடும் பஞ்சம் நிலவியதாம். 2-3 ஆண்டுகளாக தொடர்ந்து மழை பெய்யாத காரணத்தாலேயும் அங்கே யமுனையிலே ஓடி வந்த நீரை பெருமளவு இவர்கள் சேகரிக்க மறந்து போனபடியாலும் நகரத்திற்கு உள்ளே இருந்த கிணறுகளும் குளங்களெல்லாம் வாடிப்போயின. அவைகளெல்லாம் முழுவதுமாய் வற்றி போய்விட கோடையின் உச்சத்தில் மக்கள் தண்ணீருக்கு மிகுந்த துன்பப்பட்டு கவலைப்பட்டு என்ன செய்வதென்று அறியாது இருந்த காலம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஊருக்கு வெளிப்புறத்திலே இருக்கும் பழைய கிணறுகளிலிருந்து நீரை ஏதாவது ஒருவேளை இருந்தால் இறைத்து அதை கொண்டு மக்களின் அடிப்படை தாகத்தையாவது தீர்ப்போம் என்ற முயற்சியிலே அக்பரும் அவரை சார்ந்திருந்த அமைச்சர்களும் பீர்பலோடு முக்கியமாக சேர்ந்து ஒரு நாள் ஊருக்கு வெளிப்புறத்திலே அடர்ந்திருந்த காட்டுப்பகுதிகளுக்கு நடுவே பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். அங்கே பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக வெட்டப்பட்ட மிகவும் பெரியதான ஒரு கிணறு இருப்பதாகவும் அதிலே ஒருவேளை தண்ணீர் இருக்கலாம் என்றும் யாரோ சொன்ன குறிப்பை ஏற்றுக்கொண்டு அக்பரும் அந்த காட்டுப்பகுதிக்குள்ளே நடந்து வந்தார். வந்தவர் அங்கே கிணற்றை தேடி அடைந்து அதன் உள்ளே தண்ணீர் எந்த அளவில் இருக்கிறது என்று தன் கண்களை அகல விரித்து பார்த்தார். ஆனாலும் எத்தனை முயற்சி செய்து பார்த்தும் அந்த கிணறினுடைய ஆழம் அதிகமாக இருந்தபடியாலே அது உள்ளே இருட்டாக இருந்தபடியாலும் தண்ணீர் இருக்கிறதா, இருந்தால் என்ன அளவில் இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை. உள்ளே யாரையாவது இறங்கச் சொல்லலாம் என்று பார்த்தாலும் அது முழுக்க பாழுங்கிணறாக வேற காட்சி தந்தது. அதனால் அக்பர் என்ன செய்யலாம் என்று பீர்பலை பார்த்தபோது பீர்பல் அருகிலிருந்து ஒரு பெரிய கல்லை எடுத்து, அரசே, இதை உள்ளே போட்டு பார்க்கலாம். ஒருவேளை அதில் அடியாழத்தில் தண்ணீர் இருந்தாலும் கல் விழக்கூடிய வேகத்தாலும் அதன் கனத்தாலும் அது உள்ளே சென்று தண்ணீரை கலக்க தண்ணீர் தெளித்து வெளியே வரும். ஒருவேளை அந்த தண்ணீர் வெளியே வந்தாலோ அல்லது தண்ணீர் கல் விழக்கூடிய சப்தம் கேட்டாலும் கூட உள்ளே தண்ணீர் இருக்கிறது என்று நாம் யூகித்து கொள்ளலாம். அதன் பிறகு படிக்கட்டுகள் அமைத்து உள்ளே போய் அந்த தண்ணீரை இறைப்பதற்கு வழியேதாவது உண்டா என்று பின்னால் பார்க்கலாம் என்று அறிவுரை கூறினார். அதை ஏற்றுக்கொண்டார் அக்பரும். உடனே பீர்பால் அருகிலே தன் கைகளால் சுமக்கக்கூடிய அளவில் இருந்த ஒரு பெரிய கல்லை எடுத்து கிணற்றுக்குள் வேகமாக வீசினார். அந்த கல் விழுந்த வேகத்தில் கிணற்றின் அடியிலே போய் தண்ணீராவது தெளிக்கும் அல்லது சப்தமாவது எழுப்பும் என்று காத்திருந்தவர்களுக்கு ஏமாற்றம்தான் மிஞ்சியது. அந்த கல் உள்ளே போய் பாறைகளின் நடுவே முட்டி மோதி விழுந்த சப்தம் மட்டும்தான் கேட்டது. இப்படி இந்த கிணறு முழுவதும் வற்றிப்போய் பாழுங்கிணறாயிருக்கிறதே என்று எல்லோரும் வருந்தினார்கள். இதற்கிடையே அக்பருக்கு மற்றொரு எண்ணம் தோன்றியது. பீர்பால், நம்மிடையே ஒரு நம்பிக்கை உண்டு. என் தாயார் சிறுவயதிலே சொல்லி நான் கேட்டதுண்டு. கிணற்றிற்குள்ளே எப்போதும் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் எந்த பொருளையும் நாம் போடக்கூடாது. அது இரட்டிப்பாக போட்டால்தான் போட்டது அதோடு முடியும். இல்லை என்றால் இந்த கிணறு வேறு யாரையாவது உள்ளே இழுத்துவிடும் என்று என் தாயார் சொல்லி கேட்டிருக்கிறேன்.
ஏற்கனவே நம் நாட்டிலே பஞ்சம், மக்களெல்லாம் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் இந்த நம்பிக்கையை நான் விளையாடாமல் வேறேதாவது ஒரு கல்லையும் உள்ளே எறிந்துவிட்டு வருகிறேன் என்று கூறினார். அருகிலே அந்த காட்டிற்கு நடுவே கற்கள் ஏதாவது கிடைக்குமா என்று மற்ற அமைச்சர்களெல்லாம் தேடிக்கொண்டிருந்த போதே அக்பருக்கு என்ன தோன்றியதோ தெரியவில்லை. தன் கையில் அணிந்திருந்த பெரிய வைரக்கல் பதித்த ஒரு மோதிரத்தை அவிழ்த்து அதை கிணற்றுக்குள்ளே எல்லோரும் பார்க்கும்படியாக வீசினார். அவர் வீசிய வேகத்தில் அது உள்ளே சென்று தன் ஒளி தெரியாதபடிக்கு மறைந்தது. சூழ்ந்திருந்தவர்களெல்லாம் பதறிப்போனார்கள். அரசே, அது எத்தனை உயர்ந்த ரக வைரம்! அதிலிருந்து வரக்கூடிய ஒளி ஒரு அறையையே வெளிச்சப்படுத்தும் என்று கூறுவார்களே, அந்த வைரத்தை போய் கிணற்றுக்குள் போட்டுவிட்டீர்களே என்று வருந்தினார்கள். அரசரோ, அப்பா, இரண்டாவதாக ஒரு கல்லைத்தான் எறிய வேண்டும் என்று சொன்னேன். வைரமும் கூட கல்தானே, அந்த கல்லை எறிந்தால் என்ன பிழை என்று கேட்க, சூழ்ந்திருந்தவர்கள், அரசே, வைரக்கல் விலைமதிப்பு உடையது, வெறும் கருங்கல் இல்லையே அது. ஆனாலும் இந்த வைரக்கல் மோதிரம் பல தலைமுறைகளாக உங்கள் ராஜ்யத்தில் இருந்து வருவது, அதை எப்படியாவது நீங்கள் மீட்டு எடுக்க வேண்டும் என்று கூறினார்கள். சூழ்ந்திருந்தவர்களுக்குள்ளே அக்பர் பணியாட்களை பார்த்து, அதனால் என்ன, இவர்கள் யாராவது இறங்கி அதை மீட்டு கொண்டு வந்து விடமாட்டார்களா என்று கூறினார். அந்த பணியாட்களுக்கு கிணற்றின் ஆழம் அகலம் இதையெல்லாம் பார்த்தவுடன் பயம் கொண்டு, மன்னா, எங்களை மன்னித்து விடுங்கள், எங்களை சிறைப்படுத்திக் கொண்டாலும் சரி, கசையடி கொடுத்தாலும் சரி, இந்த கிணற்றுக்குள் இறங்குவதென்பது சாமானிய காரியமில்லை. இது உள்ளே சென்றவர்களை வெளியே அனுப்புமா என்று பயம் கொள்ளும் விதமாக இருக்கிறது. தயவு செய்து எங்களை மன்னித்து விட வேண்டும் என்று கதறினார்கள். இரக்கத்தோடு அவர்களை விடுவித்த அக்பர், சரி, என்ன செய்து இப்போது அந்த மோதிரத்தை வெளியே எடுப்பது என்று கேட்க, வெளியூரிலிருந்து ஆட்களை அழைத்து வந்து உள்ளே செல்லும்படியாய் செய்யலாம் என்று சில மந்திரிகள் அறிவுரை சொன்னார்கள். அதை கேட்டுக்கொண்டிருந்த பீர்பால், அரசே, வெளிநாட்டிலிருந்தும் வெளியூர்களிலிருந்தும் ஆட்களை நாம் அழைத்து வந்து இந்த பணியை கேட்டால் பறந்து விரிந்த அக்பர் பெருமானின் சாம்ராஜ்யத்திலே ஒரு கிணற்றுக்குள் இறங்குவதற்கு கூட வீரர்கள் இல்லை என்று மற்றவர்களுக்கு நாம் நையாண்டி செய்வதற்கான விஷயமாய் போய்விடுவோம். அதனால் இந்த கிணற்றுக்குள் இறங்காமல் இதை நாம் எப்படியாவது வெளியே எடுக்க வேண்டும் என்று கூறினார். அப்போது அருகில் இருந்தவர்கள், பீர்பல் பேரிலே ஏற்கனவே பொறாமை கொண்டிருந்தவர்கள், இது நல்ல செய்திதான், கிணற்றிற்குள்ளே ஒரு வைரக்கல்லை போட்டாகிவிட்டது, உள்ளே செல்லாமல் அதை எப்படி நாம் எடுக்க முடியும் என்று அவரிடமேயே கேட்டார்கள். அப்போது பீர்பால் சற்று யோசித்தபடியே தன் தலையிலே அணிந்திருந்த பாகையை அவிழ்த்து தலைமுடியை சொரிந்து கொண்டு நின்றாராம். சுற்றி இருந்தவர்கள் அக்பர் இதை உற்று நோக்குவதை பார்த்து, அரசர் முன்பாக இப்படி தலைபாகையை அவிழ்ப்பதும் தலையை சொரிந்து கொண்டு நிற்பதும் அவமரியாதை செய்வது போலே ஆகும் என்று தங்கள் பொறாமையை தீர்த்து கொள்ள பார்த்தார்கள். அப்போது பீர்பால், ஐயா, தலைபாகையை அவிழ்த்து என் தலைமுடியை கோதினால்தான் எனக்கு சிந்தனை வரும், அது அரசருக்கும் தெரியும், அதைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று கூறினார். அரசரும் பேசாமல் இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தார். பீர்பால் அரசரை பார்த்து, மன்னா, எனக்கு இன்று ஒரு இரவு காலத்தை மட்டும் இதற்காக வேண்டி தர வேண்டும், நான் நாளைய தினம் இதற்கான விடையை சொல்லிவிடுகிறேன் என்று கூறி அரசரோடு சேர்ந்து அங்கிருந்து புறப்பட்டார்கள். வேறு யாரும் வந்து அந்த மோதிரத்தை எடுத்து விடாதபடிக்கு அரசர் பணியாட்களையும் அங்கே நிறுத்திவிட்டார். அங்கிருந்து புறப்பட்டு சென்ற பிறகு பீர்பலுக்கு இந்த கிணறும் அதனுள்ளே வீசப்பட்ட வைரக்கல்லும் தான் சிந்தனையாக இருந்ததாம். அப்போது இந்த வைர மோதிரத்தை உள்ளிருந்து எப்படி எடுப்பது என்று சிந்தித்து கொண்டிருந்தார். அரண்மனையில் வெகுகாலமாக பணியாற்றும் ஒரு முதியவரை சென்று பார்த்து, ஐயா, அரசரிடம் இருக்கக்கூடிய உயர்ந்த ரக வைரக்கற்களை பற்றி நீங்கள் அறிவீர்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். அரசர் பெருமான் விரலிலே அணிந்து கொள்ளும் மோதிரத்தில் இருக்கும் அந்த வைரத்தின் சிறப்பு என்ன என்று கேட்டபோது அந்த முதியவர் சொன்னாராம், அரசர் பெருமான் அணிந்திருக்கும் அந்த வைரத்தை போலே உலகிலேயே வேறு வைரம் இல்லை. அந்த வைரம் இரவு வேளையிலே ஒரு இருட்டறையை வெளிச்சமூட்டக்கூடிய அளவிற்கு ஒளி பொருந்தியது என்று கூறினார். இதை கேட்டுக்கொண்ட பீர்பாலுக்கு அரசர் வேண்டுமென்றேதான் இதை செய்திருக்கிறார் என்பது நொடிப்பொழுதில் புரிந்து கொண்டார். அன்று இரவே அந்த கிணற்றை நோக்கி காட்டிற்குள் பயணம் செய்து சென்றார். காட்டின் ஒரு பகுதியை அடைந்தவுடனேயே அங்கே ஆழமாயிருந்த அந்த கிணற்றின் உள்ளே இருந்து ஒரு ஒளி வெளிச்சம் வருவது போலே காட்சி தந்தது. அதை பார்த்து அருகே ஓடிய பீர்பாலுக்கு கிணற்றிற்குள்ளே அந்த மோதிரம் ஒளிபெருக்கிக் கொண்டிருப்பதை பார்த்து விட்டார். ஆயினும் உள்ளே இறங்காமல் அந்த மோதிரத்தை எப்படி எடுப்பது என்று ஒரு சிந்தனை. அப்போது அவருக்கு ஒரு யோசனை வர உடனடியாக வீட்டிற்கு ஓடிச் சென்று தன்னுடைய குதிரைலாயத்திலே குதிரைகள் இட்டு வைத்திருந்த சாணத்தை பற்றி கொண்டு அதை ஒரு கூடையிலே வைத்து எடுத்துக்கொண்டு ஒரு நீளமான கயிறையும் எடுத்துக்கொண்டு அங்கே அந்த கிணற்று பகுதிக்கு ஓடினார்.
கயிற்றின் ஒரு முனையை தான் பக்கத்தில் இருந்த ஒரு மரத்திலே கட்டிவிட்டு மற்றொரு முனையிலே சாணத்தை வைத்து சேர்த்து இறுகப் பிடித்து அந்த ஒளி வரக்கூடிய திசையை நோக்கி மிகுந்த கவனத்தோடு கிணற்றின் உள்ளே அந்த சாணி உருண்டையை வீசி அடித்தார். அந்த சாணி போய் விழுந்த இடம் அந்த மோதிரம் இருந்த இடம்தான். ஒரு நொடிப்பொழுதில் அந்த கிணற்றிற்குள்ளே அதுவரையில் இருந்த வெளிச்சம் மட்டுப்பட்டு போக மீண்டும் இருள் சூழ்ந்தது. தன்னுடைய செய்கையை பார்த்து தானே தனக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு அங்கிருந்து நகர்ந்தார் பீர்பல். மறுநாள் அரசர் சபைக்கு மோதிரத்தோடு வருவதாக பீர்பல் வாக்களித்து விட்டார். ஆனால் பகலில் சபை கூடிய போது எல்லோரும் ஆவலாக காத்திருந்த போதும் பீர்பலை அங்கே பார்க்க முடியவில்லை. ஏனைய அமைச்சர்கள் ஒருவேளை நமக்கு தெரியாமல் ரகசியமாக அந்த மோதிரத்தை எடுப்பதற்காக போய் பீர்பல் கிணத்திற்குள்ளே விழுந்து விட்டார் போலும் என்று நக்கல் செய்து சிரித்தார்கள். இதை அரசர் கேட்டுக்கொண்டும் கூட ஒரு காலத்திலும் பீர்பல் அப்படி ஒரு செயலை செய்ய மாட்டார் என்று மனதினுள்ளே எண்ணிக்கொண்டு பேசாமல் இருந்து விட்டார். மதியம் நெருங்க நெருங்க காலை வருவதாக சொன்ன பீர்பால் வரவில்லை. ஒருவேளை அவருக்கு ஏதோ ஆபத்து போலும் என்று எல்லோரும் சிந்தித்திருக்க சபைக்கு நடுவே கம்பீரமாக வெற்றி களிப்போடு உள்ளே வந்தார் பீர்பல். அவர் கையிலே சிறியதான ஒரு பெட்டி. அதை பார்த்தவுடன் அரசர், பீர்பால் வா, உனக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறேன், மோதிரத்தை நீ பெற்று வந்திருப்பாய் என்று நம்புகிறேன் என்று கூறினார். பீர்பாலும், மன்னர் பெருமானே, நீங்கள் சொன்னபடியே உங்கள் கட்டளைக்கு இணங்க எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள் நீங்கள் கிணற்றிலிட்ட அந்த வைர மோதிரத்தை நான் எடுத்து வந்து விட்டேன் என்று கூறினார். கேட்ட மன்னர், அதை முதலில் என்னிடம் காண்பி என்று சொல்ல பெட்டியிலிருந்து அந்த வைர மோதிரத்தை எடுத்து அரசர் கையிலே கொடுத்தாராம். அதை பார்த்த அரசர் முன்னும் பின்னும் நோக்கிவிட்டு, நல்லது, இது என்னுடைய மோதிரம்தான். இப்போது எல்லோரும் கேட்கும்படியாக இந்த மோதிரத்தை கிணற்றிற்குள் இறங்காமல் நீ எப்படி எடுத்தாய் என்று சொல்ல வேண்டும் என்று கூறினார். அந்த நேரத்திலே பீர்பல் சொன்னாராம், மன்னர் பெருமானே, நீங்கள் உங்களை சுற்றி அறிவுரை சொல்வதற்கென்று எங்களையெல்லாம் அமர்த்தி வைத்திருக்கிறீர்கள். நீங்களோ இந்த வைரக்கல் போலே நல்ல நெஞ்சுரமும் நாட்டிற்கு நன்மை செய்யக்கூடிய ஒளியூட்டக்கூடிய திறமும் கொண்டவர்கள். ஆனாலும் எங்களுக்குள்ளேயே அறிவில் சிறந்த சிலரையும் மட்டிகளாக சிலரையும் ஒரு சேர வைத்து கொண்டிருப்பதற்கான காரணத்தை பல நாட்களாக நான் சிந்தித்ததுண்டு. அதற்கான விடை நேற்று இரவு இந்த மோதிரத்தை எடுக்க போன போதுதான் எனக்கு கிடைத்தது என்று கூறினார். அரசர் பீர்பல் சொல்ல வருவது என்ன என்பதை அறிந்து கொண்டும் ஏனையவர்கள் அறிந்து கொள்ளட்டும் என்ற ஆர்வத்திலே, நீ சொல்வதெனக்கு விளங்கவில்லை, இன்னும் விளக்கமாகச் சொல் என்று கூறினார். அப்போது பீர்பல் தெரிவித்தாராம், மன்னர் மன்னா, இந்த வைரம் உலகிலே வேறு யாரிடமும் இல்லாத அளவிற்கு ஒரு இருண்ட பகுதியிலே ஒளியேற்றக்கூடிய வைரம். இதை பற்றிய சிறப்புகளை எல்லாம் நீங்கள் அறிந்திருந்தபடியால் அதை கிணற்றினுள்ளே இட்டுவிட்டு இதை யார் எடுக்க முடியும் என்று எங்களுக்குள்ளே ஒரு போட்டியை எழுப்பினீர்கள். இங்கே இருக்கும் பலரும் என்னை இந்த விஷயத்திலே மாட்டிவிட்டு எனக்கு ஒரு துன்பம் விளைத்து விட்டால் தாங்கள் தப்பி பிழைக்கலாம் என்ற எண்ணத்திலே இருந்தார்கள். அவர்களுடைய எண்ணமும் பல நாட்களாக நானும் அறிந்திருந்தேன். இப்படிப்பட்டவர்களை உங்களுக்கு அருகே நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறீர்களே என்று நான் கேள்வி எழுப்பிக் கொண்டு இருந்தேன். பயந்து கொண்டும் இருந்தேன். இவர்களுடைய மனமெல்லாம் சாணம் போலே இத்தனை தூரத்திற்கு அழுக்காக இருக்கிறதே, இவர்களால் மன்னருக்கு என்ன பயனோ என்று எண்ணி இருந்தேன். ஆனால் இன்றுதான் இந்த வைரமோதிரத்தை எடுப்பதற்காக என் குதிரைலாயத்திலிருந்து சாணத்தை அள்ளிச் சென்று வைரக்கல் மேலே வீசிய போது வைரத்தினுடைய ஒளி மங்கி போனது. ஆனால் கீழே இருந்த அந்த வைரத்தை கட்டி எடுப்பதற்கு இந்த காய்ந்த சாணம்தான் எனக்கு உதவியாக இருந்தது. அதனால் அறிவிற் சிறந்தவர்கள் அவர்களை சுற்றியிருப்பவர்களுக்குள்ளே பலதரப்பு மக்களையும் வைத்துக்கொண்டு அவர்களால் வரக்கூடிய நன்மை தீமைகளை ஆராய்ந்து எந்த இடத்தில் யாரை வைக்க வேண்டுமோ அவர்களை வைத்துக் கொண்டிருப்பதற்கான காரணத்தை இன்று அறிந்து கொண்டேன். இவர்கள் போல்வார்களாலும் ஏதோ ஒரு நன்மை நடக்கத்தான் செய்கிறது என்று கூறி சிரித்தாராம். பீர்பலினுடைய இந்த மதிநுட்பத்தையும் சூழ்ந்திருக்கக்கூடியவர்களை எப்படி நாம் ஆராய்ந்து அவர்களுடைய சாதக பாதகத்தை அறிந்து கொண்டு எதற்கு பயன்படுத்த வேண்டும் என்பதை எடுத்து கூறிய திறமும் இதனால் ஆட்சியினுடைய சிறப்பையும் வலியுறுத்தி பேசிய பேச்சை கேட்டு மகிழ்ந்தார் அரசர். பீர்பாலினுடைய மதிநுட்பத்தாலே மக்களை எந்த அளவிலே நாம் அளவிட்டு எத்தனை தூரத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், அதனால் நமக்கு விளையக்கூடிய நன்மை தீமைகளை எப்படி அலசி ஆராய வேண்டும் என்பதை இன்றைய தினம் அறிந்து கொண்டோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.